அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களுக்கு அறிவித்ததன்படி 2023ஆம் ஆண்டுக்குரிய உயர்தர பரீட்சை கடந்த கால வினாத்தால் பல்வேறு வினாக்கள் MCQ வினாக்கள் கலந்துரையாடப்பட இருக்கிறது. இதிலே முதல் 10 வினாக்கள் இன்று கலந்துரையாடப்பட இருக்கின்றது. இந்த 10 வினாக்களும் கொஞ்சம் விரிவாக கலந்துரையாடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். அதாவது நீங்கள் இந்த கடந்த கால வினா பத்திரங்களை ஒரு கடந்த 10 வருட வினாத்தாள்களை நீங்கள் பயிற்சி செய்து திரும்ப திரும்ப அதை பயிற்சியில் ஈடுபட்டு அதை நல்ல ஒரு வினைத்திறன் மிக்க ஒரு பயிற்சியாக உருவாக்கினால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பெறுபேறுகள் கிடைக்கும். அந்த வகையிலே மிக விரிவாக இந்த பல்வேறு வினாக்களை உங்களுடன் கலந்துரையாடி அதை வழங்குவதற்கு நான் தீர்மானித்திருக்கின்றேன். இதில் ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடுகள் அல்லது தெளிவின்மைகள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் யூடியூபினூடாக மெசேஜினூடாக அல்லது நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் இதை உங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். ரைட். அந்த வகையிலே முதலாவது வினா, உணவை வெப்பமாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு நுண் அலை கனல் அடுப்பில், அதாவது மைக்ரோவன், பயன்படுத்தப்படும் கதிர்வீசலின் அலை நீளம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அலை நீளம் லம்டா, அது 1.1 சென்டிமீட்டர். இதை நாங்கள் மீட்டருக்கு மாற்றுவோம். அப்ப 1.1 தர 10⁻² மீட்டர். சென்டிமீட்டரை மீட்டர் அலகிலே மாத்திரம். காரணம், SI அலகுகள்லாம் அங்கு வழங்கப்பட வேண்டும். இந்நுண்ணலை கதிர்வீசலின் ஒரு போட்டோனின் சக்தி E = h⁻, அது சமன் hc/λ. h பிளாங்கின் மாறிலி தரப்பட்டிருக்கிறது. c ஒளியின் வேகம் அதிலே மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது 3 × 10⁻⁸ மீட்டர்/செகண்ட். லம்டா நாங்கள் இங்கே கண்டிருக்கிறோம். அப்ப எங்களுக்கு கேட்ட அந்த சக்தியை நாங்கள் காணும். E = இங்க தந்த எச்சினுடைய பெறுமதி தான் நீங்கள் போட வேண்டும். அப்ப 6.6 தர 10⁻34 அலகு ஜூல் செகண்ட். வேகம் 3 தர 18 மீட்டர்/செகண்ட். அலை நீளம் 1.1 தர 10⁻² மீட்டர் என்று வருது. இப்ப இந்த அலகுகளை எல்லாம் கேன்சல் பண்ணினா உங்களுக்கு ஜூலில் வரும். இதை நீங்கள் எழுதலாம் 66/11 என்றால் 6. அப்ப 6×3 18 தர 10. இந்த ⁻² மேல கொண்டு போனீங்கள் என்றால் சக2ஆக மாற்ற முடியும். அப்ப 10×10 இதை நீங்கள் 24 என்று கொடுக்கலாம். 10⁻24 ஜூல். உங்களுடைய அந்த விடையில பார்த்தீங்கன்னா அதை 1.8 தர 10⁻23 ஜூல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த விடை தெரிவை நீங்கள் அங்கே கொடுத்துக் கொள்ளலாம். மூன்றாவது விடை 1.8 தர 10⁻23 ஜூல் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மூன்றாவது விடை தெரிவை கொடுக்கலாம். கவனிக்க வேணும், 1.8 தர 10⁻24 என்றும் ஒரு விடை ஒன்று உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களை குழப்புவதற்காக அவ்வாறு கொடுத்திருப்பார்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய விடையிலே தெளிவாக இருங்கள். ரைட். அவசரப்பட தேவையில்லை, பதட்டப்பட தேவையில்லை. நீங்கள் முதல் 15 MCQ வினாக்களும் மிக இலகுவானதாகத்தான் வரும். கிட்டத்தட்ட குறித்த நேரத்துக்கு முன்னாகவே அதை செய்து முடிக்கலாம். ஆகவே நீங்கள் பதட்டம் இல்லாமல் செய்யுங்கள். அடுத்தது விளங்குதா பிள்ளைகள்? இதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். குறித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு 2023ஆம் ஆண்டு இறுதி ஆண்டு பரீட்சை பேப்பரை போட்டு முதலாவது MCQ போட்டு இப்படி விரிவாக எழுதுங்கோ. நான் இங்கே அலகுகளோடு எழுதுறதுக்கு காரணம் எல்லாம் பயிற்சி. இந்த SA ஸ்ட்ரக்சர்ல வந்தா கூட நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கு. அடுத்து இரண்டாவதுக்கு போகும். ஐதரசன் நிறமாலை சம்பந்தமாக ஒரு இரண்டாவது வினா கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமான ஒரு சின்ன விளக்கத்தையும் உங்களுக்கு தந்துட்டு அந்த வினாவுக்குள்ளே நான் உள்ளே செல்கின்றேன். கவனியுங்கோ. ஒரு ஐதரசன் நிறமாலையிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால்
பிரதான சக்தி சொட்டு n சமன் 1, அடுத்தது பிரதான சக்தி சொட்டு n சமன் 2, n சமன் 3, n சமன் 4, n சமன் 5, n சமன் 6. இது வந்து சக்தி அலகு வந்து கிலோ ஜூல் மூல் -1 வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு சக்தி. இதை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இந்த இடத்துல நீங்கள் வடிவா பார்த்தால் இந்த சக்தி நிலைகள் மேலே செல்ல 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 குறைஞ்சு கொண்டு போகும். அது ஒன்றை நீங்க கவனிக்கும். மற்றது இந்த சக்தி வித்தியாசம் மிக கூடிய சக்தி வித்தியாசம் உடையதாக இருக்கும். அதை உங்களுக்கு நான் இப்ப தருகிறேன், கவனிக்கும். இது 1312 கிலோ ஜூலில் இருக்குல்ல, இது 328 கிலோ ஜூல் இருக்கிறது. இது 146 கிலோ ஜூலில் இருக்கிறது. அந்த சக்தி வெளிவர சக்தியோட மைனஸ்ல கொடுக்கிறார். உங்களுக்கு அந்த குறிய பற்றி பிரச்சனை இல்லை. சரிதாங்க? சக்திகள் வந்து மேலே இருந்து இங்கே இருந்து இங்கே இலத்திரங்கள் பாயிறது புதிய நிலைகள் இருக்கிறபடியால் அதை மைனஸிலே கொடுத்து கொண்டு வர. எங்களுக்கு தேவை என்னென்றால் இந்த n சமன் 1க்கும் n சமன் 2க்கும் இடையில உள்ள சக்தி வித்தியாசம் ஆக கூடுதலான சக்தி வித்தியாசம் உடையதாக இருக்கும். அது வந்து 984 கிலோ ஜூல் உடையதாக இருக்கும். n சமன் 3க்கும் n சமன் 2க்கும் இடையில உள்ள சக்தி வித்தியாசம் 182 கிலோ ஜூல் உடையதாக இருக்கும். அதே மாதிரி n சமன் 4க்கும் 3க்கும் இடையில உள்ள சக்தி வித்தியாசம் 64 கிலோ ஜூல் உடையதாக இருக்கும். ஆகவே இப்படி போக இந்த சக்தி வித்தியாசங்கள் குறைவடைந்து கொண்டு செல்கின்றதை நீங்கள் காணலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த n சமன் 2 இருக்குத்தான், இதுல இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு முடிவிலி அளவில் அல்லது n சமன் 10 அல்லது 15 என்று சொல்லி ஒரு முடிவிலி அளவை நீங்க கன்சிடர் பண்ணினா கூடி அந்த சக்தி வித்தியாசம், அதாவது ஒரு தொலைவிலே உள்ள, அதாவது ஒரு எண் வந்து பிரதான சக்தி சொட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 15 என்னென்ற வருமதி ஒரு 10 15 அல்லது 8 9 ஒரு எங்களுடைய இலத்திரன்கள் நிரம்புகின்ற வரிசை பிரதான சக்தி சொட்டு n சமன் 1 தொடங்கி n சமன் 7 வரைக்கும் தான் இந்த பிரதான சக்தி சொட்டுகள் காணப்படுகிறது. அதே எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு 3Dயோட நிற்கும். ஆனால் ஆவர்த்தனங்கள் வந்து 7 ஆவர்த்தனங்கள் இருக்கிறபடியால் எங்களுடைய எண்ணுடைய பெருமாதி 1ல இருந்து 7 மட்டும் இருக்கு. ஆகவே இங்க நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 7வது சக்தி நிலையில இருந்து கூடி 2வது சக்தி நிலைக்கு வருகின்ற அந்த சக்தி வித்தியாசம் 2ல இருந்து 1 இடை வருகின்ற சக்தி வித்தியாசத்தை விட மிக குறைவானதாக தான் இருக்கு. இந்த 2ல இருந்து 1க்கான சக்தி வித்தியாசம் அதிகூடிய சக்தி வித்தியாசமாக இருக்கிறது. சரியா? ஆனால் 7ல இருந்து 2க்கான சக்தி வித்தியாசத்தை எடுத்தீங்கன்னா இதை விட சரியாக குறைஞ்சுதான் காணப்படும். நீங்க உங்கள் இந்த வித்தியாசம் காட்டி இருக்கு 64 இனி இன்னும் நல்லா குறை. இந்த விளக்கத்தை நீங்கள் வடிவாக வைத்துக் கொள்ளும். இப்ப நாங்கள் வினாவுக்குள்ளே செல்கிறோம். வினா கேட்கப்பட்டிருக்கிறது எப்படி என்றால், கீழே தரப்பட்ட பட்டியலில் இருந்து ஐதரசன் நிறமாலையில் மிகவும் கூடிய மீடுரனையும் மிகவும் குறைந்த மீடுரனையுடைய காலல் கோடுகளை இனங்காண சொல்லி இருக்கு. இப்ப அந்த காலல் கோடுகள் உங்களுக்கு எப்படி தந்திருக்க? முதலாவது காலல் கோடுதார n சமன் 3ல இருந்து n சமன் 1க்கான ஒரு காலல் கோடு தார. அடுத்தது தார n சமன் 2ல இருந்து n சமன் 1க்கான ஒரு காலல் கோடு தார. அடுத்தது n சமன் 4ல இருந்து n சமன் 2க்கான ஒரு காலல் கோடு தரப்படுது. கடைசியாக n சமன் 4ல இருந்து n சமன் 3க்குரிய ஒரு காலல் கோடு தரப்பட்டிருக்கு. எங்களுக்கு கேட்ட கேள்வி என்னென்றால், அதிகூடிய மீடுரனையும் அதி குறைந்த மீடுரனையும் கொண்டது யார் என்றதான் கேள்வி. எங்களுக்கு தெரியும், இந்த மேக்ஸ் பிளாங்க் குவாண்டம் சம்பந்தமாக எனர்ஜியை சொல்லியிருக்கிறார், ஐன்ஸ்டீன் போட்டோன் சம்பந்தமாக எனர்ஜியை சொல்லியிருக்கிறார். எல்லாம் ஒரே கருத்து கொண்டு வருகிறது. டெல்டா இ சமன் h மியூ என்று தெரியும். முதல் நான் எழுதியிருக்கேன். சரிதா? இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த h என்றது ஒரு பிளாங்கின் மாறிலி, அது வந்து ஒரு மாறிலி. அதனால டெல்டா இ வந்து நேர்வீத சமன் மியூ என்று வரும். இந்த தொடர்பு வரும். இப்ப சக்தி வித்தியாசம் உயர்வாக இருந்தால் அதிர்வெண் வந்து உயர்வாக இருக்கும்.
அப்ப நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க, எங்களுக்கு தெரியும் சக்தி வித்தியாசம் கூடுதலாக இருக்கிறதை நீங்கள் கண்டுபிடித்திருக்கலாம். எங்க அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் கூட இருக்குதோ அதை நீங்கள் உடனடியாக கண்டுகொள்ள வேண்டும். 2ல இருந்து 1க்கு வருகிற சக்தி வித்தியாசம் மிக கூடுதலான சக்தி வித்தியாசமாக இருக்கு. 2ல இருந்து 1க்கு வர சக்தி வித்தியாசம் மிக கூடுதலான சக்தி வித்தியாசமாக இருக்கு. உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, கீழே தரப்பட்ட பட்டியலில் ஐதரசன் நிறமாலை மிக கூடிய மீடரணையும், அப்ப சக்தி வித்தியாசம் எங்க கூடுதலாக இருக்கிறதோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கவும். அப்ப n சமன் 3ல இருந்து 1 சொல்ற, n சமன் 3ல இருந்து n சமன் 1க்கு வருகின்ற ஒரு கோட்டை கேட்கிறார். 3ல இருந்து 1. அடுத்தது கேட்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு n சமன் 2ல் இருந்து n சமன் 1க்கு வர்ற கோடு கேட்கப்பட்டது. சரியா? அப்ப எங்களுக்கு என்ன தெரியும்? n சமன் 3ல இருந்து உடைஞ்சு பாருங்க, n சமன் 3ல இருந்து 1 இங்க பாருங்க, இந்த நிலைமை இது சக்தி வித்தியாசம் கூடுதலான சக்தி வித்தியாசம் உடையதாக இருக்கிறது. ஆகவே அதிர்வெண் அதுக்கு கூட. அப்ப ஆக கூடுதலான அதிர்வெண் உடையது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இதான் ஆக கூடுதலான ஃப்ரீக்வன்சி. உயர் மியூ இவருக்கு இருக்கு. அடுத்தது மிக குறைந்த சக்தி வித்தியாசம் உடையது தரப்பட்டதுகளை கண்டுபிடிங்க பார்ப்போம். 4ல இருந்து 2க்கு வருது, 3ல இருந்து 2க்கு வருது, 2ல இருந்து 1க்கு வருது. அடுத்தது பாருங்க, 4ல் இருந்து 3 இங்க இருக்கு. மிக குறைந்த சக்தி வித்தியாசம் இங்க இருக்கு, 4ல இருந்து 3. ஆகவே 4ல இருந்து 3 என்றது மிக குறைந்த சக்தி வித்தியாசம். ஆகவே மியூ இதுதான் மிக குறைவு. அப்ப முறையே என்று கேட்கிற அந்த முறையே அந்த ஓர்டர்ல உங்களை எழுதட்டும். அப்ப n சமன் உயர் சக்தி வித்தியாசம் எங்க இருக்கிறதோ அங்கு மீடரன் உயர்வாக இருக்கும். ஆகவே அந்த 2வது விட n சமன் இதான் உயர் மீடரனுடையது இது. அப்ப n சமன் 3ல இருந்து n சமன் 1 உயர் மீடரன். அதே மாதிரி n சமன் 4ல இருந்து n சமன் 3க்கு வாரது தாழ் மீடரன் என்று எடுப்போம். அப்ப அந்த 2வது விடைய நாங்கள் அங்கே கொடுத்துக்கொள்வோம். சரியோ? குறைஞ்சோடு முடக்கந்து இந்த இந்த வித்தியாசங்களை கட்டாயம் தெரிஞ்சிடும். 1312 இது 328 146 82. அப்ப அந்த வித்தியாசத்தை நீங்க கணக்கி பார்க்கலாம். இதை தெரிஞ்சு கொண்டால் இந்த வித்தியாசம் நீங்க கணக்கி பார்க்கலாம். அதைகளையும் கவனித்துக் கொள்ளுங்க. ஐதரசன் நிறமாலை சம்பந்தமாக பார்த்து வச்சுக் கொள்ளுங்க. சின்ன கொஞ்சம் விஷயம் தான், அதை பார்த்துட்டால் கேள்விகள் செய்யலாம். இனி 3வது MCQ போகும். மூன்றாவது MCQ என்ன கேட்கப்பட்டிருக்கு சொன்னால், காபனேற்றுகளின் வெப்ப பிரிகை. அதாவது இப்ப பொதுவாக தார எம் என்றது ஒரு உலோக காபனை, ஒரு உலோகம் 2ஆம் கூட்டத்தை சேர்ந்த உலோகம் தரப்பட்டிருக்கிறது. அது வெப்பமேற்றுல MO என்ற ஒரு திண்ம மீதியை, ஒட்சைட் காபனேற்று ஒட்சைட் என்ற திண்ம மீதியையும் காபனீர் ஒட்சைட் வாயுவையும் படைவிடுறதா. சரியோ? அவற்ற கேள்வி என்ன என்று வருகிறது என்று சொன்னால், இந்த காபனேற்றுகள் வெப்பநிலை பிரிகை அடைகின்றன. மிகவும் குறைந்த பிரிகை வெப்பநிலை உள்ள சேர்வையார். இதை நாங்கள் விரிவாவே தாரன். இந்த 2ஆம் கூட்ட காபனேற்றுகள் வெப்ப பிரிகைக்குட்பட்டு அதில் ஆக்சைடுகளை தந்திருக்க. இதுக்குரிய வெப்ப பிரிகை கிட்டத்தட்ட 100 பாகை C ஆக இருக்கு. இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது நல்ல. மக்னீசியம் கார்பனேட்டு திண்மம் வெப்ப பிரிகைக்கு உட்பட்டால் 540 பாகை C ஆக வரும். 540 பாகை C இருக்கு. சரியோ? கல்சியம் கார்பனேட் வெப்ப பிரிகைக்கு உட்பட்டால் அங்கே 960 பாகை C ஆக இருக்கு. ஒரு ஏடிஎம் அமுக்கத்துல இது சொல்றோம். ஸ்ட்ரோஞ்சியம் அமுக்கம் மாறும். ஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட் வெப்ப பிரிகையை நீங்க பார்த்தீங்கன்னா கூடுதலாக உருகுநிலை கொதிநிலை அதுகள் மாறும். வெப்ப பிரிகையை சிலவர்களை அதுகளில் தங்கி இருக்கக்கூடும். 1280 பாகை C இருக்கும்.
அதே மாதிரி பேரியம் கார்பனேட் எடுத்தீங்கள் என்றால் 1360 பாகை சியில விரியும். அப்ப இந்த கூட்டம் 2 கார்பனேட்டுகளின் வெப்ப உறுதி கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் அதிகரிக்கின்றது. அப்ப ஆக குறைவான வெப்ப பிரிகை உள்ள சேர்வை யாருன்னா பெரிலியம் கார்பனேட். இதுதான். இதுல இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லி கொண்டு போறோம். ஸ்ட்ரக்சர்ல வர்ற கேள்விகள், அதாவது கூட்டம் 2 கார்பனேட்டுகளின் வெப்ப உறுதி அதிகரிக்கும் போக்கை தருக அல்லது குறையும் போக்கை தருக என்றால், முதல் அதிகரிக்கும் போக்கை தருக என்று கேட்டால் நீங்கள் முதல் அந்த கேட்ட கேள்விக்கு விட கொடுக்கணும். அது இப்படி கொடுக்கணும். அதிகரிக்கும் போக்கை தருக என்றால் அது இப்படி கொடுங்க. இது கேள்விக்கு மேல நான் விளக்கம் தான். இந்த MCQ மேலால இனி வரப்போற கேள்விகள் எவ்வாறு இருக்கும்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த விளக்கம் தான். அதிகரிக்கும் போக்கை தருக இப்படி கொடுங்க. விளக்குக என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும், பெரிலியம் கார்பனேட்டில் இருந்து பேரியம் கார்பனேட் வரை அயனியல்பு அதிகரிக்கிறது. அயனியல்பு, ஆகவே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இலத்திரன் நிலைமின் கவர்ச்சி விசை அதிகரிக்கும் 2 அயன்களுக்கு இடையில். அப்ப அதை பிரிக்க தேவையான வெப்பம் அதிக அளவு நீங்க கொடுக்க வேண்டியது. இதனால அயன் சிறப்பியல்பு அதிகரிக்கிறதால வெப்ப பிரிகை தெர்மல் ஸ்டெபிலிட்டியும் அதிகரிக்கும். அதை என்னென்று விளங்கப்படுத்துவது, அதுக்கு தான் நீங்கள் முனைவாக்கும் வலு, முனைவாகும் வலு என்ற 2 விஷயத்தை சொல்லுவோம். அது ஏற்கனவே நான் பல தடவைகள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கற்றையன்கள் வடிவ கவனிச்சு கொடுக்கும். ஒரு கற்றையன் இருக்கிறது, இதுல இருக்கிறது இங்க வர, இங்கு இதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன்னால் புரிஞ்சு கொள்ளுங்க. இதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறேன்னால் அணையன் மாற்றம் அடையவில்லை. அது முதலாவது சொல்லுங்க. அணையன் மாற்றம் அடையவில்லை. முதலாவது அணையன் மாற்றம் அடையவில்லை. இது தேவை. முதலாவது இதை சொல்லுங்க. சரியா உள்ளே? ரைட். இரண்டாவது சொல்லுங்கள். இது முதலாவது. இரண்டாவது நீங்க சொல்லுவீங்க எப்படி என்றால், கற்றையன் ஏற்றம் மாற்றம் அடையவில்லை. கற்றையன் ஏற்றம் மாற்றம் அடையவில்லை. இரண்டாவது இது இரண்டாவது நீங்க ஒப்புக்கணும். மூன்றாவது விஷயம், கற்றையன் பருமன். கற்றையன் பருமன் என்ன செய்யுது? இவ்வாறு அதிகரிக்கிறது. பெரிலியம் 2+, மெக்னீசியம் 2+, கால்சியம் 2+, ஸ்ட்ரோன்சியம் 2+, பேரியம் 2+ என்னும் வகையில் கற்றையன் பருமன் அதிகரிக்கின்றது. இது மூன்றாவது கொடுக்கிறீங்க. நாலாவது, சரியா? எனவே முனைவாக்கும் திறன், சரியா? முனைவாக்கும் திறன் அல்லது வலு, முனைவாக்கும் திறன் இந்த ஒழுங்குல என்ன செய்யும்? குறையும். முனைவாக்கும் திறன் இவ்வொழுங்குல குறையும். முனைவாக்கும் திறன் எனும் ஒழுங்கில் குறைவடையும். சரியோ? ஆகவே பிறகு கொடுக்குறீங்க பங்கீட்டு இயல்பு. ஆகவே பங்கீட்டு இயல்பு என்ன செய்யும்? இப்படி பெரிலியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட் எனும் ஒழுங்கில் குறைவடையும். எனும் ஒழுங்கில் குறைவடையும். ஆகவே இறுதியாக அயன் இயல்பு பெரிலியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட் எனும் ஒழுங்கில் அதிகரிக்கிறது. எனும் ஒழுங்கில் அதிகரிக்கிறது. இதனால் வெப்ப உறுதி
இவ்வொழுங்கில் அதிகரிக்கிறது. இதனால் வெப்ப உறுதி இவ்வொழுங்கில் அதிகரிக்கிறது. விளக்கம் சரியா? கற்றையன் ஏற்றம், அதாவது அணையன் மாற்றமடையவில்லை, எல்லாம் CO3 கற்றையன் ஏற்றம் +2 மாற்றமடையவில்லை. கற்றையன் கருமன் வெர்லியத்தில் இருந்து பேரியம் மட்டும் அதிகரிக்கிறது. ஆகவே முனைவாக்கம் திறன் பெரிலியம் 2+ இருந்து பேரியம் 2+ மட்டும் குறைகிறது. ஆகவே பங்கீட்டு இயல்பு பெரிலியம் கார்பனேட்டில் இருந்து பேரியம் கார்பனேட் வரை குறைஞ்சு போக அயன் இயல்பு பெரிலியம் கார்பனேட்ல இருந்து பேரியம் கார்பனேட் மட்டும் கூடும். இதனால வெப்ப உறுதியும் அதிகரிக்கிறது. அதை வடிவா நீங்க கொடுத்து விடுங்க. ரைட், சரியாவலே? இதுல மேலதிகமாக சொல்ல போனால் இந்த கற்றையன் ஏற்றம் அதிகரித்தால் முனைவாக்கும் திறன் உயரும். கற்றையன் பருமன் குறைஞ்சால் முனைவாக்கும் திறன் உயரும். இது கற்றையனுக்கு ஏற்றம் கூட வேணும், அப்ப முனைவாக்கும் திறன் கூடும். ஆனால் பருமன் சின்னனாக வேணும், முனைவாக்கும் திறன் கூடும். அணையனுக்கு ஏற்றம் அதிகமாக இருந்தால் முனைவாகும் திறன் கூடும், பருமனும் அதிகமாக இருந்தால் தான் முனைவாகும் திறன் கூடும். அது என்ன அப்படி என்று சொல்லி அந்த விளக்கத்தையும் ஒரு அதில் சொல்லி வருவேன் கையோட. அது என்ன மாதிரி இருக்கிறது என்று சொன்னால், இது ஒரு கட்டையன், இங்க இருக்கிறது ஒரு அணையன் இருக்குது, அது ஒரு முகில், அணையன் முகில். இப்ப பொதுவாக இந்த அயன்கள் கோள படிவமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த கற்றையன் இந்த இலத்திரன் முகிலை தன்னை நோக்கி இழுக்கும். அதான் நாங்க சொல்றது முனைவாக்கும் திறன். இதைத்தான் நாங்க சொல்லுவது முனைவாக்கும் திறன். கற்றையன் இந்த இலத்திரன் முகில்களை தன்னை நோக்கி இழுத்து, இது முனைவாகும் திறன், தண்டவாட்டில் முனைவாகும். அப்ப இது ஷேப் அன்னையன் கட்டையன் இந்த ஷேப் ஒரு குழப்பம் அடைந்தது, ஒரு டிஸார்டரா போயிருக்கு. இப்படி ஒரு குழப்பம் அடைந்த வடிவமாக அது மாற்றமடையக்கூடும். இப்படி ஒரு குழப்பம் அடைந்துவோம். இது ஒரு குழப்பம் அடைந்தது. இதை சொல்றது முனைவாக்கம். சரியோ? இதுதான் இப்ப இங்க சொல்லப்பட்ட விஷயம். ரைட், அடுத்தது அப்ப அது உங்களுக்கு பெரிலியம் கார்பனேட் அந்த விடை சரியாக இருக்கு. ஓகே, அடுத்த வினா கொஞ்சம் சேர்வைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதாவது F2IO2+, அதுக்கு அடுத்தது F2BrO2-, அடுத்தது IBrCl3-, இவ்வாறு இங்கே தரப்பட்டிருக்கிறது. மத்திய அணுக்களை சுற்றியுள்ள இலத்திரன் சோடி கேத்திர கணிதங்கள் முறையே. மத்திய அணு என்று சொல்றது நோய் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, மின் எதிர்த்தன்மை பெருமானம் குறைவாக இருக்கிறவர் யாரோ அவர் மத்திய கட்டையனுக்கு வருவார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மின் எதிர்த்தன்மை குறைவாக இருக்கிறவர் அயடின். இவர் மத்திய கட்டையன்ல வரப்போற மத்திய கட்டையன். சரி, அவங்களுக்கு அதான் கேட்டிருக்கிறாரு. சரியா? மத்திய அணு. சரி, கட்டையன் அல்ல, மத்திய அணு. சரி, மத்திய அணு சென்ட்ரல். இங்க நீங்க பாத்தீங்கன்னா புரோமின் மின்னெதிர்த்தன்மை குறைவானது. இங்க நீங்க பார்த்தால் அயடின் மின்னெதிர்த்தன்மை குறைவானது. அப்ப இவரெல்லாம் மைய அணுவா வருவார்கள். சென்ட்ரல் அட்டம் என்றது மின்னெதிர்த்தன்மை பவுலிங்க மின்னெதிர்த்தன்மை பெருமானம் யாருக்கு குறைவோ அவர் அதுல வந்துருக்கு. இப்ப இந்த வடிவங்களை கேட்டிருக்கிறதானே, நீங்க யோசிப்பீங்க இந்த வடிவங்களை நாங்கள் எல்லாத்தையும் கீறி பார்த்து கொடுப்போம். உண்மையான வடிவங்களை கீறி பார்த்து கொடுப்பது சிறப்பு. ஆனால் எல்லா பிள்ளைகளும் இதை பாஸ் பண்ண வேண்டும். இந்த அப்ப சில நுட்பமான வேலைகள், சில சுருக்கமான வழிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்குறது நல்ல.
ஆனா இந்த வழிகளை நீங்கள் அங்கே ஒரு மூலக்கூற்று வடிவம் பயன்படுத்தக்கூடாது. வடிவ கவனிப்பு MCQ மட்டும் சொல்லித்தாரன். மூலக்கூற்று வடிவங்கள் வரையக்கு இப்படி நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யக்கூடாது. ஆனா நீங்கள் சில ஐடியாவை எடுக்கிறதுக்கு இந்த வழியை பயன்படுத்தணும். ஆனா பேப்பர்ல எழுதி போடாது, சோதனை பேப்பர்ல எழுதி போடாது. அது எப்படி என்றால் இங்க பாருங்க, ஒவ்வொன்றுக்குமா எழுதுவோம், ஒவ்வொன்றுக்கும் இந்த சிஸ்டத்தை பார்க்கணும். இங்க பாருங்க, அணு, அடுத்தது வலுவளவு இலத்திரன், ஒவ்வொன்றுக்கும் அதை போட்டு கொண்டு வா. சரியா? அணுவும் வலுவளவு இலத்திரன்களும் போடுறோம். எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். வலுவளவு இலத்திரன்கள் நான் ஷோட்டா எழுதுறேன். இலத்திரன்கள், வலுவளவு இலத்திரன்கள் ரெண்டு போட்டு எழுது. இதுல பாருங்க, 2 புளோரின் இருக்கு. புளோரினுக்கு வலுவளவு இலத்திரன் 7. அப்ப 2க்கு 7 2 14. அயனினுக்கும் வலுவளவு இலத்திரன் 7. ஆக்சிஜனுக்கு வலுவளவு இலத்திரன் 6. 2 ஆக்சிஜனுக்கும் 6 12. இப்போ இது ஒரு இலத்திரனை இழந்து விட்டது. மத்தியான ஒரு இலத்திரனை இழந்து போய் நிற்கிறது. ஆகவே நாங்கள் இழந்தபடியால் உண்டை கழிக்கிறோம். இவ்வளத்தையும் கூட்டுங்கவா. 12 மேலும் 19, 19 என்றால் 33, ஒன்று போனால் 32 என்று வருகிறது. ஒரு அணு எண்ம நிலை அடைந்து உறுதியாகிறதுக்கு 8 இலத்திரன்கள் தேவை. ஆகவே இந்த 8ஆல பிரிச்சு பார்த்தீங்கன்னா 4 முறை வரும், மீதி இல்லை. இந்த முறையை நாங்கள் சொல்லிக் கொள்வது உண்மையில பிணைப்பு சோடிகள் பிணைப்பு சோடிகள். சரியா? பிணைப்பு சோடிகள். ஓகே, இதை இந்த மீதியாக வாரதை சோடியாக்கி போட்டு தனிச்சோடி என்று கொடுப்போம். இப்ப 2 வந்தா உண்டு, ஒரு சோடி சோடியாக்கி கொடுங்க, தனிச்சோடி என்று எடுக்கிறது. இது ஒரு ரகசிய முறை. சோதனை பேப்பர்ல இது பயன்படுத்தக்கூடாது, இந்த முறை பயன்படுத்தவே கூடாது. இது MCQ இதை நான். அப்ப 4ம் 1ம். இப்ப உங்களுக்கு கேட்டது, அதுல கேட்டது என்னென்றால், அந்த கேள்வியில கேட்டது இலத்திரன் ஜோடிக்கு எதிரானதம். இலத்திரன் ஜோடிக்கு எதிரானதம் என்றா அதை கவனிக்கும். இலத்திரன் சோடி கேத்திர கணிதம். இது முக்கியம். இதுல நீங்க கொடுக்க வேண்டியது சிக்மா பிணைப்பு ஜோடி சிக்மா பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள் பிளஸ் தனிச்சோடி இலத்திரன்கள் எண்ணிக்கை. ஷோர்ட்டா எழுதுனா இப்படி போடுவோம். சரியா? சிக்மா ஷோர்ட்டா எழுதுவோம். பிணைப்பு ஜோடி அந்த எண்ணிக்கை சக லோன் பெயர். தனிச்சோடி என்பது லோன் பெயர். லோன் பெயர் இதுதான் எண்ணிக்கை. இதுதான் எங்களுக்கு அந்த இலத்திரன் ஜோடி கேசரானிதத்தை தாரது. சிக்மா பிளஸ் லோன் பெயர். இங்க பாருங்க, பிணைப்பு ஜோடி இருக்குது. சிக்மா என்று சொல்ற பிணைப்பு ஜோடி இருக்குது 4. இது 0 2 கூட்டுங்க. இதை கூட்டுங்க, கூட்டி பாருங்க. 4 சக 0 அதன்படி அதுல போட்டு கூட்டுங்க. 4 சக 0 4 தான். இப்ப 4ம் பிணைப்பு ஜோடி என்றால் என்ன வடிவம்? நான்முகி. 4ம் பிணைப்பு ஜோடி என்றால் நான்முகி. அப்ப இவற்றை இலத்திரன் ஜோடிக்கு அணிதம், இந்த மத்திய கட்டையனுடைய இலத்திரன் ஜோடிக்கு எதிரானிதம் என்னன்னா நான்முகி. ஓகே, ஒன்று சரி. அதே மாதிரி மற்றதுக்கு வாங்க. அடுத்ததுக்கு இதுல 2 புளோரின் இருக்கு பிள்ளைகள். அப்ப 7 14. ஒரு புரோமின் இருக்குது. அப்ப அதுக்கும் 7ஆம் கூட்டம் 7. 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 16. இப்ப இது ஒரு இலத்திரனை ஏத்திட்டு மத்திய கட்டையன் ஒரு இலத்திரனை ஏத்தி இருக்கிறது என்றபடியா +1. இப்ப 16 கூட்டுங்க பாப்போம். 16 14 வெச்சு கூட்டி போடுங்க. அங்க புளோரின் 2க்கும் 14, புரோமின் 7, சாரி 16, 12, 6 2 12, ஆக்சிஜனுக்கு 6 2 12. இப்ப கூட்டுங்க. 4 2 6 26, 33 34 வருது. ஓகே, இப்ப 8ஆல பிரிங்க. 4 32, 2 மீதி. நான் சோடியா போட சொல்லி 2 மீதி என்றால் ஒரு சோடி என்று போடுவோம். ரைட். அப்ப இப்ப பாருங்க, நான் சோட்டா எழுதுறேன்னா பிணைப்பு ஜோடி
எத்தனை 4 இங்க இருக்கு தனிச்சோடி எத்தனை 1 கூட்டமோ 5 ரைட் 5 புனைப்பு ஜோடி எல்லாம் என்ன வடிவம் முக்கோண இருகூம்பா அப்ப அத போடும் இந்தாட முக்கோண இரு கூம்பகம் கூம்பல்ல கூம்பகம் ரைட் அடுத்தது இவருக்குவார் சரியா ரைட் அடுத்தது இவருக்குவார் இங்க எழுதுனா இதுல என்னன்னு சொல்றோம் பழையபடி அயோடின் 7 புரோமின் 7 3 குளோரின் 3 21 பிறகு ஒண்டா கூட்டுறோம் என்ன ஒரு ஏஜ் இருக்கு அப்ப 21 3 28 35 36 வருது இப்ப இத எடுத்தால கிடைக்கும் 4 32 4 மிச்சம் பண்ணா 2 சோடி 4 மிச்சம் பண்ணா 2 சோடி அப்ப அதையும் கொடுக்கிறோம் என்னண்டு பாருங்க பிணைப்பு சோடி 4 தனிச்சோடி 2 அப்ப ஒட்டு மொத்தமாக 6 பிணைப்பு சோடி என்ன வடிவம் எண்முகி அப்ப இவற்ற வடிவம் என்ன இப்ப எண்முகி அல்லது சதுர இருகூம்பா இப்ப பாருங்க நான்முகி முக்கோண இருகூம்பகம் இலத்திர ஜோடி கேத்திரானிடம் எண்முகி அல்லது சதுர இருகூம்பம் ஆகவே நீங்கள் அந்த விடையை அங்க கொடுத்து விடலாம் நான்முகி முக்கோண இருகூம்பகம் எண்முகி என்ற அந்த விடையை நீங்கள் கொடுத்து விளையை கொள்ளும்போது இது இலகுவாக இவ்வாறு காண்றது மேலும் இதை பயிற்சி எடுத்தால் நீங்கள் நேரடியாக கண்டறியலாம் ஆனா சோதனையில இப்படி பிரிச்சு காணப்படாது அது நாங்கள் கட்டமைப்பை கீறித்தான் சரியா பிணைப்பு ஜோடி எத்தனை தனிச்சோடி எத்தனை இலத்திரன் ஜோடிக்கு எதிரானிதம் எத்தனை சரிதான் இலத்திரன் ஜோடிக்கு எதிரானிதம் என்ன அதுல எத்தனை இலத்திரன் வெஸ்பா இலத்திரன் ஜோடிக்கு எதிரானிதம் என்று சொல்லுகிறது அந்த வெஸ்பா இலத்திரன் அதே பொழுது சரியா வெஸ்பா இலத்திரன்கள் தான் வெஸ்பா இலத்திரன்கள்லாம் இந்த சிக்மா பிணைப்பு ஜோடி சக தனிச்சோடி என்று சொல்றோம் அதை டோட்டல் பண்ணினால் இலத்திரன் ஜோடிக்கு எதிரான வடிவம் இந்த வடிவம் என்ன செய்யும் தனிச்சோடியை டிபெண்ட் பண்ணி தான் இந்த வடிவம் இருக்கு தனிச்சோடி மாற மாற வடிவம் மாறும் அதுகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளும் சரி இப்ப நீங்கள் அதற்குரிய விடையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் அது எங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான்முகி முக்கோண இருகூம்பம் 5வது விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது ரைட் அப்ப அதை நீங்கள் எடுக்கலாம் சரி நீ அடுத்ததுக்கு போ ஓகே அடுத்தது வரும்போ ஐயூபிஎஸ்சி நோமென்க்ளேச்சர் கிட்டத்தட்ட ஒரு யூனிஃபார்மான ஆர்டர்ல தான் இந்த எம்சிக்யூ வேற எல்லா பேப்பரும் இங்க பாரு ஐயூபிஎஸ்சி நேம் இதுல OH CH CH3 C double bond O CH NH2 CH double bond CH2 முதலில் நீங்கள் தாய் சங்கிலியை தெரிவு செய்வோம் மிக நீண்ட கார்பன் எண்ணிக்கை உடைய சங்கிலி தான் தாய் சங்கிலி அப்ப இங்க நாங்க தாய் சங்கிலியை தேர்ந்தெடுப்போம் இங்க பாருங்க இப்படியே எடுக்கிறோம் இதுதான் தாய் சங்கிலி மிக நீண்ட கார்பனை கொண்ட சங்கிலி தாய் சங்கிலியை தெரிவு செய்தோம் இனி தொழில்படு கூட்டங்களாக இருக்கிறவையை பார்ப்போம் இங்கே அமைனோ கூட்டம் இருக்கிறது எழுதி வைப்போம் கரையில அப்பதான் விளங்கும் அமைனோ கூட்டம் இருக்கிறது இதுல கீட்டோன் இருக்கிறது இதுல ஹைட்ராக்சி கூட்டம் இருக்கிறது இங்கே ஒரு ஈன் பிரதியீட்டு கூட்டத்தில் ஈன் இவர் இருக்கிறார் இப்ப இந்த பிரையாரிட்டி ஆர்டர் இருக்கு தானே முதன்மை ஆர்டர்ல நீங்கள் அந்த முதன்மை ஆர்டர் பார்த்திருப்பீங்க கார்போக்சிலிக் அமிலம் அதில் இருந்து தயாரித்து வர முதன்மை ஆர்டரின் படி கீட்டோன் தான் இதுக்குள்ள இந்த அமைனோ ஹைட்ராக்சி ஒப்புடைக்க
கீட்டோன் தான் முதலாவது இடத்துல நிற்கிறார். அதான் அந்த ப்ரையாரிட்டி ஆர்டர், அந்த ஆர்டர் பாடமா இருக்கும். அதுல கீட்டோன் முதலாவது நிலையில இருக்கிறார். ஆகவே கீட்டோனுக்கு குறைஞ்ச இலக்கமும் பெறணும். ஓன் என்று தான் பேர் முடியும், கடைசி ஓனில தான் முடியணும். இந்த இதுக்கு குறைஞ்ச இலக்கம் பெறணும். அப்ப எங்க இருந்து இலக்கம் போட்டா ஜாத்தியமா இங்க பாருங்க 1 2 3ஆவதுல வருது. இங்க இருந்து போட்டா 1 2 3 4ஆவதுல வருது. ஆக அங்க இருந்து போடக்கூடாது, நம்பர் கூடி விட்டு. அப்ப இங்க இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப ஸ்டார்ட் பண்ணா இதுக்கு முதலாவது நம்பர், இவர் இரண்டாவது காவல், இவர் 3, இவர் 4, 5, 6. இனி இந்த கிளைகளை தான் முதல்ல எழுதணும், பிரதியீட்டு கூட்டங்களை தான் முதல் எழுதணும். அது அல்பபெட் ஆர்டர்ல எழுதும். அப்ப அல்பபெட் ஆர்டர்ல எழுதினால் அமைனோ தான் அல்பபெட்ல முதலாவதா இருக்கிறார். அப்ப அது எந்த பொசிஷன்ல இருக்கிறார்? 4வது காவல்ல இருக்கிறார். எல்லாம் ஸ்மால் லெட்டர் அமைனோ. அடுத்தது ஹைட்ரோக்சியை கொண்டு போறீங்க, அவர் 2வது இடத்துல இருக்கிறார். ஆனா இலக்கம் எழுதினா கட்டாயம் ஒரு டேஷ் போடும். இங்க தேவையில்லை, ஸ்டார்ட்டுக்கு டேஷ் இல்ல, நடுவுக்கு இலக்கம் இல்லைன்னா 2 பக்கமும் போடும். அப்ப இலக்கம் டேஷ் ஹைட்ரோக்சி, ஹைட்ரோக்சி ரைட். எத்தனை காவல் இருக்கின்றன? 6 காவல் என்னபடியா ஹெக்ஸ் இடவரை விடுறேன் ஹெக்ஸ். இனி ஈன் எத்தனையில இருக்குன்னுவார், ஈன் எத்தனையில இருக்கு? 5வது காவல்ல இருக்கு. அப்ப 5 ஈன் ஓன் எத்தனையில இருக்கு? 3ஆவதுல இருக்கு. இவ்வாறு அப்ப 4 அமைனோ, 2 ஹைட்ரோக்சி, 5 ஈன் தான் போடும். ஈன் 3 ஓன் என்ற 4வது விடை அந்த பேரிடல நீங்கள் சாத்தியமாக கொடுத்துக் கொள்ளலாம். அடுத்ததும் ஒரு நல்ல கேள்வி, அதை கொஞ்சம் விரிவாக்கலாம். அதை நீங்கள் டக்குன்னு செய்து அங்க போடக்கூடியதா இருக்க வேணும். ஆனா நான் இங்கே ஒரு பயிற்சிக்காக அதை விரிவாக்கலாம். அது கொஞ்ச நேரம் இல்லை, கவலை. கரதிறன் பெருக்கம் சம்பந்தமானவர்கள், கரதிறன் இவ்வளவு கேள்வியும் அவ்வளவு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். கரதிறன் பெருக்கம் சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று இல்லை கிடக்கிறது. கேஎஸ்பிகள் எல்லாம் தந்திருக்கிறார்கள். நான் கொஞ்சம் விரைவாகவே அதை பார்க்கிறேன். PbCl2 என்ற திண்மம் அதன் நிரம்பிய கரைசலோடு எவ்வாறு சமநிலையில் இருக்கும் என்றால் Pb2 plus aqueous 2 Cl minus aqueous என்று இருக்கும். ഇതിന്റെ கரைதிறனை x என்று கருதினீங்கள் என்றால் இது x ஆக இருக்கும். பீஜமானத்தின்படி இது 2x ஆக இருக்கும். அலகு மோல் டெசிமீட்டர் -3. MCQ இப்படி எல்லாம் போட்டு அலகெல்லாம் போட்டு பார்த்தோம், நீங்க நேரம் போதா கடகடன்னு செய்ய வரும். இப்ப பயிற்சி, இப்ப KSP இப்படி எல்லாம் அங்க எழுதி பார்க்க தேவையில்லை, டக்குனு பாயிண்ட்டுக்கு வரணும். ஆனா இங்க செய்வோம் பயிற்சி தான். KSP வந்து என்ன? செறிவுகள் என்ற மூல் வலுவேற்றிய அந்த அயன்கள்ல செறிவுகள் என்ற மூல் வலுவேற்றிய பெருக்கம் தான். அப்ப இது தெரி Cl மைனஸ். இப்ப இதுல KSP தந்திருக்கிறார் 5 தர 10⁻7 KSP தந்திருக்கிறார். மோல் கணம் டெசிமீட்டர் -9 என்று தார. இது உங்களுக்கு தெரியும், x மோல் டெசிமீட்டர் -3. இது தெரியும் 2x மோல் டெசிமீட்டர் -3 உடைய வர்க்கம். நான் இதெல்லாம் ஏன் விரிவாக செய்கிறேன்னு சொல்லும்போது சிலருக்கு தெளிவில்லாமல் இருக்கு. இவ்வாறு நான் செய்தால் இதிலே உங்களுக்கு ஒரு தெளிவு வந்தது. இந்த தெளிவை வச்சு நீங்கள் MCQ எஸ்ஏ செய்து கொண்டு போகலாம். அதுக்காக விவரமாக செய்கிறேன். இதை நீங்க சுருக்கினால் 5 தர 10⁻7 அலகுகளை வெட்டி விடுவோம். இங்க 4x வர்க்கம். அப்ப இது 4x கணம் என்று வரும். இப்ப இதை நீங்கள் கன மூலம் எடுக்க வேண்டும் என்றால் இதை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம். இப்ப நான் என்ன செய்தேன், 0.5 தர 10⁻6 சமன் 4x கணம் என்று எடுத்து. அப்ப இதுல இருந்து x எப்படி எடுத்திருக்கு? 0.5 கீழ் 4. சரி, அது ஒரு 10ஆல பிரிச்சு விட்டால் 0.5 தானே. அப்ப 10⁻6 நீங்க வந்துடும். அப்ப 0.5 கீழ் 4 இதனுடைய இந்த கனமூலம். இனி 10⁻6 கனமூலம் 10⁻2. இது x. அப்ப இங்க Cl மைனஸ் இந்த கன்சன்ட்ரேஷன் என்ன பிள்ளை? அதுல 2 மடங்கு.
அப்ப 2 தர சுருக்க வேண்டாம் 0.5/4 இதனுடைய கன மூலம் 10^2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வெற்ற சரிவு வரும். ஒரு சரிவு இப்படி இருக்கு. அதே மாதிரி CuCl க்கு கேட்கிறார். சரியா? அப்ப CuCl என்ன செய்யும்? சரியா? CuCl Cu plus aqueous ஆகவும் Cl minus aqueous ஆகவும் இங்கேயும் இதுன்ற கரைதிறன் x என்றால் இது x என்று சொல்லி மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இப்ப இவருக்கு Ksp என்ன? Ksp என்ன? Cu plus aqueous இந்த செறிவு Cl minus aqueous இந்த செறிவு வந்து வருது. அப்ப இவருக்கு Ksp தந்திருக்கிறாரല്ലോ எவ்வளவு 1.6 தர 10^7 மோல் வர்க்கம் டெசிமீட்டர் மைனஸ் 6 சமன் x தான் நீங்கள் ஒரு ஏரியா x வர்க்கம் மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இந்த வர்க்கம் என்று எழுதலாம் நேரம். இதையும் நாங்கள் இதை நீங்கள் எடுத்தீங்களா x வர்க்கம் இதை வர்க்கிக்க வேணும்னா நாங்க என்ன செய்யணும்? இதை வேணும்னா நீங்க 16 தர 10^8 என்று போட்டிக்கொள்ளலாம். அப்ப x வர்க்கம் சமன் அப்படி போடும் 16 தர 10^8 என்று போடும் 16 தர 10^8 என்று போடுறோம். அதுல இருந்து நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் x வந்து 4 தர 10^4 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வரும். x எடுத்தீங்கன்னா அப்படி வரும் 4 தர 10^4 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வரும். ஆனா எங்களுக்கு அங்க என்ன Cl மைனஸ் இந்த சரிவு தானே அது அதே சரிவு தான். அப்ப இதுல வந்த Cl மைனஸ் இந்த சரிவு எப்படி வருது பிள்ளை 4 தர 10^4 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வருது. ரைட், இது அடுத்தது. இனி மற்றதுக்கு போ. மற்றது என்ன தானே உங்களுக்கு அதுல AgCl தானே அது இதே மாதிரி தான் இதே மாதிரி. ரைட், AgCl திண்மம் Ag plus நீர் கரைசல் நான் விளக்கத்துக்காக தான் ஒரு விரிவாக எழுதுறேன். ரெண்டு பேர் அவருடைய Ksp கொடுத்தீங்கள் என்றால் Ag plus aqueous Cl minus aqueous என்று கொடுப்போம். இங்க கரைதிறனை இதையும் x என்று எடுப்போம். சும்மா எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுப்போம். சரியா? x dash x double dash அப்படி எடுக்காம நான் சும்மா x என்றே போட்டு கொண்டு போறேன். நீங்கள் வேணும்னா x y z அப்படி கொடுங்க. அப்படி கொடுங்க. நான் சும்மா பொதுவாக x எடுத்து போறேன். உங்களை குழப்பாம இருக்கு. அல்லாடி நீங்கள் இது x ன்னா மற்ற y என்று எடுக்கணும். ரைட். நான் நார்மலாவே ஒரு காமன் வேரியபிள் x லயே போட்டு கொண்டு போறேன். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி. வேற பிரமாணம் தானே. நீங்க என்ன பண்ண மாட்டா இது x இத y என்று கொடுங்க. MCQ தானே அது தேவையில்லை. அதனால நான் அப்படியே தான். ரைட். அப்ப இதை நீங்கள் அந்த வகையில் எடுத்திருந்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். அதனுடைய Ksp வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது எவ்வளவு என்றால் 1.6 தர 10^10 1.6 தர 10^10 மோல் வர்க்கம் டெசிமீட்டர் மைனஸ் 6 சமன் இதே மாதிரி எழுதிவிடும் x வர்க்கம் மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இந்த வர்க்கம் என்று போடலாம். இதை போடுவோம். x எவ்வளவு 1.6 இந்த வர்க்கம் மூலம் தர 10^5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வரும். அப்ப இங்க Cl மைனஸ் இந்த செறிவு இந்த இடத்துல 1.6 வர்க்கம் மூலம் தர 10^5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வருமா? இதுல அழகு. இனி கடைசி அடுத்ததுதான் ஒரு மிக முக்கியமானது. உங்கள்ட்ட கொண்டு கொடுத்திருக்காரு. அடுத்ததுதான் மிக முக்கியமானது. அது என்ன அடுத்தது என்ன முக்கியமானது என்றால் மெர்க்யூரஸ் Fe2Cl2 மெர்க்யூரஸ் குளோரைடு தான் இருக்கு. இது எப்படி பிரியும்? இங்கதான் பிரச்சனை அவ்வளவு பாருங்க. இது இப்படித்தான் பிரியும். Fe2 அதாவது Fe எப்படித்தான் எழுதுறோம் 2Cl இதுலதான் வந்து ஆக்கள் சிக்கிறோம். இதன் கரைதிறன் x என்றால் திரும்ப இது x இது 2x என்று வரும். தெரியும் இப்படி வரும். இதுக்கு Ksp எழுதினால் என்ன எழுதலாம்? Fe2 நீர் கரைசல் இது C
Cl minus A equals வர்க்கம். ரைட்? அப்ப அந்த KSP எவ்வளவு? 1.08 தர 10^16. முதலாவது மேல் மோல் கனம் டெசிமீட்டர் மைனஸ் 9 சமன் இங்கே ஒரு x இங்கே ஒரு 4x இந்த வர்க்கம் இவ்வளவு போடப்பட்டிருக்கு. இங்க உங்களுக்கு மோல் கனம் டெசிமீட்டர் மைனஸ் 9 என்று அதாவது 4x கனம் சமன் 1 சரியா 0.8 தர 10^16 இப்படியே வச்சா கனமூலம் எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை. நான் என்ன செய்தேன் என்றால் இப்படி எடுத்து 4x கனம் சமன் 0.108 தர 10^15 என்று போட்டு அதுல இருந்து x எடுக்கிறேன். அப்படி 0.108 இங்கு 4 சுருக்க தேவை 1/3 into 10⁻⁵ மோல் அதுல வராது. இனி நேரடியாக நீங்கள் C கொடுத்தீங்கன்னா Cl மைனஸ் இந்த செறிவை கொடுத்தால் அதுல அழகா போடும் 1/08 கனமூலம் 10^5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 இப்படி கொடுக்கிறோம். இதெல்லாம் அங்க நீங்கள் இப்படி விரிவா செய்ய தேவையில்லை. ஷோர்ட்டா செய்து டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதை நீங்கள் அனுபவத்துக்குள்ளால எடுக்கலாம். இப்ப பாருங்க இங்க இருக்குது. இது முதலாவது விஷயம் இதுல இருக்குது காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது Cl மைனஸ் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த Cl மைனஸ் இந்த செறிவு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இனி Cl மைனஸ் இந்த செறிவு இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னங்க? கேட்ட கேள்வி உலோக குளோரைடுகள் ஆகியவற்றின் நிரம்பிய நீர்க்கரைசல்களில் குளோரைட் அயன் செறிவு அதிகரிக்கும் வரிசை. ரைட். இப்ப குளோரைடு அதிகரிக்கிற வரிசை என்றால் குளோரைட் அயன் செறிவு ஆக குறைவா இருக்கிறது. என்ன குளோரைட் அயன் செறிவு ஆக குறைவா இருக்கிறது. D ஆக குறைவாக இருக்கிறது. குளோரைட் அயன்கள் செறிவு ஆக குறைவாக இருக்கிறது. D நீங்கள் அதை போடுங்க முதலாவது. ரைட். ஆக குறைவா இருக்கிறது. இப்ப நான் இதுல போடுறேன் பாக்ஸ் பண்ணி போட்டு போடுவோம் என்ன. ரைட். அல்லது இதுல காட்டுறேன். ஓகே இதுல போடுறேன் நான் பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே குளோரைட் அயன்கள் செறிவு ஆக குறைவாக இருக்கிறது D. அதான் D. அடுத்தது குளோரைட் அயன்கள் செறிவு ஆக குறைவாக இருக்கிறது இருக்கு 10^5 இதை கண்டுபிடிச்சா போடுறோம். நீங்க 10^5 10^5 அப்பதானே குறைவு. அப்ப C. அடுத்தது வந்து பாருங்க குளோரைட் அயன்ல இதுல 10^4 இதுல 10^2 அப்ப 10^4 தான் குறைவு. இதுல வந்து இங்க இருக்கு 10^4 அப்ப B. அடுத்தது A. அப்ப இந்த 10⁻² வச்சு நீங்க சொல்லலாம். முழுக்க பிரிக்கி விட எடுக்க தேவை 10^6 என்ற கோயை வச்சு அதை சொல்லலாம். அப்ப DCDA என்று இது இவ்வளவு நேரம் அங்க செய்கிறேன். மிக விரைவாக செய்து எடுக்க வேண்டும். இந்த கரதிரம் பெருக்கம் உங்களை விளங்கணும் என்றதுக்காக நான் இதை செய்து விரிவா. ரைட். அடுத்தது 7வது கேள்வி. அது ஒரு நேரடி கேள்விதான். குறித்துக் கொள்ளலாம். நீங்கள் இதை திருப்பி மீண்டும் மீண்டும் பார்த்தா கூடிய அதை பார்க்கலாம் தானே. விஷயம் நான் எல்லாம் விளக்கமா சொல்லிக் கொண்டு போயிருக்கு. இதை நீங்களே செய்து பார்த்து அந்த விடைகளை குறித்துக் கொண்டு நீங்கள் இந்த கணிப்பை செய்து கொண்டு போகலாம். சரி அடுத்தது இந்த அணு ஆரை அயனாரை தொடர்பான வினாக்கள் ஒவ்வொரு MCQ பேப்பர்லையும் பெறும். ஆகவே உங்களுக்கு அந்த அணு ஆரை அயனாரைகள் இந்த ஆரைகள் உங்களோட புக்கில் வந்துருக்கு. தயவு செய்து அதின் தொடர்புகளை படுத்தி அதை கட்டி வைக்க கொள்ளணும். என்றபடியாக தான் நீங்கள் அதை கிளீனா செய்யலாம்.
நாங்க முதலாவது என்ன கேட்கிறாருன்னு அந்த கேள்வியில பார்க்க முதலாவது சொல்றாரு என்னன்னு சொன்னால் பிழையான கூற்றை தெரிந்தெடுக்க சொல்றேன். கரு ஏற்றம் அதிகரிக்கும் போது சம இலத்திரன் ஓர் அணு அயன்களின் அயனாரைகள் குறைகின்றன. சம இலத்திரன் ஓர் அணு. இங்க பாருங்க, இப்ப உதாரணமா நாங்க எடுத்தோம்னா இப்படி எடுப்போம். Na+ ஓர் அணு Me2+ Al3+ Si4+ இப்படி சும்மா எடுப்போம். சோடியத்தின் இலத்திரன் அணுகன் அது சமன் இலத்திரன்கள் எண்ணிக்கை இலத்திரன்கள் என்ற எண்ணிக்கை என்று வருது. இது 11 12 13 14 இருக்குதான். இப்ப கருவின் ஏற்றம் கூடுது. புரோத்திரங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போக கருவின் ஏற்றமும் கூடிக்கொண்டு போகுது. இதுல அணு கண்டு யோசிச்சீங்க சரி, அணுவில இப்படி போகுது. இது அயன் சரியா, முதல் அணு காட்டு. இது அணு. இந்த அணுவில அணுக்கள் எண்ணிக்கை இலத்திரங்கள் எண்ணிக்கை என்ற மாதிரி போகுது. இப்ப அவர் என்ன செய்யறால் இந்த அயனை கருதினால் அயனில Na+, Mg2+, Al3+, Si4+ என்று போயேங்க அணுகன் மாறாது. அணுகன் இப்படித்தான் இருக்கு. ஆனால் இலத்திரன்கள் இந்த எண்ணிக்கை எப்படி வருது? இது சம இலத்திரன் 10, இது 10, இது 10, இது 10 எல்லாம் சம இலத்திரன். அதான் நமக்கு அந்த கேள்வியல் தான். கரு ஏற்றம் அதிகரிக்கும் போது சம இலத்திரன் ஓரணு அயன்களின் அயனாரைகள் சரி. கரு ஏற்றம் அதிகரிக்க கருவுக்கும் ஈற்றோட்டு இலத்திரங்கள் எண்ணிக்கை சமன். ஆனா கருவின் ஏற்றம் அதிகரிக்கிறது. ஆகவே பயன்படுகிற ஏற்றம் அதிகரிக்கும். அதாவது கரு இலத்திரங்களை நோக்கி இழுக்கின்ற ஆற்றல் பயன்படுகிற இடம் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகரிக்க அயன்கள் ஆரை குறையும். இந்த செட்டப்ல அயன்கள் ஆரை குறையும். அப்ப அந்த கூட்டு சரி. எல்லா அணுக்களிலும் ஹீலியம் அணுவே மிகச்சிறியது சரி. ஆவர்த்தனத்தின் வழியே அணு ஆரை குறையும், கூட்டத்தின் வழியே அணு ஆரை கூடும். அதுல முதலாம் ஆவர்த்தனத்துல ஹீலியம் பொங்கலில் இருக்கிறார். அப்ப அணு ஆரை குறைஞ்சது அவர்தான். அதுவும் சரி. Na+ ஆரை லிதியத்தின் ஆரையிலும் பெரியது. Na+ ஆரை லிதியத்தின் Na+ என்ற அயனின் ஆரை லிதியம் என்ற அணுவின் ஆரையிலும் பெரியது. இதுதான் நீங்க அங்க பார்க்கணும்னு நான் சொன்னேன். இப்ப சோடியத்தை எடுத்தீங்கன்னா சோடியம் அணுவின் ஆரை 191 உங்களுக்கு தந்திருக்கு. பிகோமீட்டர்ல இந்த அளவீடுகள் தந்திருக்கு 191 சரியோ. பிகோமீட்டர்ல அந்த அளவீடுகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. Na+ எடுத்தீங்கள் என்றால் கிட்டத்தட்ட அது 102ல இருக்கு. லிதியத்தை எடுத்து பாருங்க. லிதியத்தை எடுத்தீங்கள் என்றால் அது 157ல இருக்கிறது. லிதியம் ஒரு இலத்திரனை இழந்த பிறகு வருகின்ற நிலை 39ல இருக்கு. உங்களுக்கு அவர் ஒப்பிட்டு இருக்கிறார் எதையும் என்று சொன்னால் இந்த Na+ஐயும் லிதியத்தையும் ஒப்பிட்டு இருக்கிறார். ரெண்டையும் என்னன்னு கேட்டு இருக்கிறார் ஒப்பிட்டு போது தந்திருக்கிறார். Na+ ஆரை லிதியத்தினும் ஆரையிலும் பெரியலாம். இது இதை விட பெருசு எழுதுன்னு அது பிள்ளையான பட்சத்தானே. ஆகவே அது பிள்ளை. அடுத்தது Li ஆகியவற்றுடைய மிக கூடிய அயன் இயல்பை கொண்டது. அது சரிதான். ஏனென்றால் மின்னெரித்தன்மை வித்தியாசம் உயர்வாக இருக்கிற இடத்துல அயன் இயல்பு உயர்வாக இருக்கு. மின்னெரித்தன்மை வித்தியாசம் எங்க உயர்வாக இருக்கிறதோ அங்கே அயன் இயல்பு உயர்வாக இருக்குங்க. அப்ப எங்களுக்கு இந்த தந்த சேர்வைகளுக்கு நீங்கள் அதுக்கு அயன் ஒப்பிட்டு பார்த்து லிதியம் அயோடைடு சரிதான். லிதியம் அயோடைடு இப்ப இது கிட்டத்தட்ட 1.0 2.5 இருக்கு மின்னெரித்தன்மை வித்தியாசம். அதுகள் தேவையில்லைன்னா சும்மாதான். இங்க KF அடுத்தது Kயும் ஐயும் நீங்க இப்படி போடுங்க. இங்க லிதியம் சோடியம் பொட்டாசியம் அங்கான தேவை அவ்வளவுதான் இருக்கு. மற்றது புளோரின் குளோரின் புரோமின் அயோடின். அப்ப இதுல பாருங்க மிக குறைந்த மின்னெதிர்த்தன்மை உடையது K, மிக கூடிய மின்னெதிர்த்தன்மை உடையது F. அப்ப இவற்றுக்கு இடையில மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் அதிகமாக காணப்பட்டிருக்கும். ஆகவே அதுதான் அங்க கூடிய அயன் இயல்பை காட்டும். அது நேரடியா இங்க போடலாம். F நேரடியா போடலாம். ஓகே, அது உங்களுக்கு சைன் பண்ணுதா
தள்ளி எழுது. அடுத்தது அப்ப அந்த கூட்டு சரி, விழுமிய வாயுக்களில் மிகப்பெரிய கொதிநிலை உடையது ஜெனன் என்று தார. இது என்னன்னா இந்த உங்களுக்கு தெரியும் ஹீலியம் அந்த விழுமிய வாயு அமைப்பில இலத்திரநிலை அமைப்பு இருக்கிறபடியால் ஹீலியத்தை கொண்டு அதில் போட்டு வச்சிருக்கிறோம். அடுத்தது நியோன் விழுமிய வாயுக்கள், ஆகன், கிரிப்டன், ஜெனன் இப்படி வருது. இது ரேடன் ஆர்என் ரேடன். இதை விட சரியா புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் ஓஜிஎன். தேவையான கீழே இருக்கட்டும் தெரிஞ்சாச்சு. ஓஜி ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு செயற்கையான மூலகம் என்று கருதப்படுது. ஆர்கனைசேஷன் வந்து செயற்கையான மூலகம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு இதுவரை. என்ன இக்காலங்கள் என்ன சொல்லப்படுகிறது தெரியல. இது ரேடன் ஆர்கனைசேஷன் வந்து செயற்கை ஆற்றல் என்று சொல்லப்படுது. சிந்தட்டிக் உருவாக்கப்படுது. அப்ப அதனால நாங்கள் இதுக்கு கீழே இன்னும் இருக்கு. அப்ப கொதிநிலை உயர்நிலை ரேடனுக்கு கூட ஜெனனவர். அப்ப அந்த கூட்டம் பிள்ளைதான். அப்ப ரெண்டு ஆன்சர் அதுல வரப்படுது. மூன்றாவதும் அஞ்சாவதும் ரெண்டு விடைகள் 7ஆவதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஓகே. அடுத்தது 8வது வினா. ரைட். 8வது வினா வந்து அதே மாதிரி நாங்கள் விரித்து எழுதுவோம். கார்பன், ஒன்று. அடுத்தது ஹைட்ரஜன் இரட்டை பிணைப்பு, ஹைட்ரஜன் குளோரின் இரட்டை பிணைப்பு, ஹைட்ரஜன் குளோரின், கார்பன் குளோரின் என்று இருக்கு. அப்ப இந்த மின்னணு தன்மையை தீர்மானிக்கின்ற ஆக்கள் என்றால் ஒன்று வந்து கலப்பு. இதுல வந்து sp கலப்புக்கு தான் மின்னெதிர்த்தன்மை கூட. ஏன்னா sp வந்து கருவுக்கு கிட்ட இருக்கிறது. அப்ப இந்த இலத்திரனை தன்னை நோக்கி இழுக்கும். அப்ப sp க்கு கூட, sp கருவுக்கு கிட்ட இருக்கிறபடியால் இலத்திரனை தன்னை நோக்கி இழுக்கிற ஆற்றல் கூட அப்ப மின்னெதிர்த்தன்மை இதுக்கு கூட. sp கலப்பில் இருக்கிறவருக்கு மின்னெதிர்த்தன்மை கூடுதலாக இருக்கு. அடுத்தது அது சிலவுல எல்லா காவல்லையும் ஒரே கலப்பு இருக்குமா இருந்தால் 2வது பார்க்கிறோம். 2வது சொல்றது என்னென்றால் ஏற்றம். ஏற்றம் உயர்வாக இருந்தால் ஏற்றம் உயர்வென்றால் ஏற்றம் உயர்வு எனில் ஷோர்ட்டாக மின் எதிர்த்தன்மை உயர்வு. மின் எதிர்த்தன்மை உயர்வு ஷோர்ட்டாக. 3வது ஒட்சியேற்றம். இதுவும் சமனாக இருக்குமா இருந்தால் எல்லா காவனுக்கும். அடுத்தது ஒட்சியேற்றத்தை பார்க்கிறோம். அங்கேயும் அதுதான் ஒட்சியேற்ற எண் உயர்வு எனில் மின் எதிர்த்தன்மை உயர்வு. இதெல்லாம் தெரிஞ்சோம். அடுத்தது இந்த கரை அணுக்களின் தன்மை. மைய அணுவை சூழ உள்ள கரை அணுக்களின் மின் எதிர்த்தன்மை. தெரியும். இந்த கரை அணுவுக்கு மின் எதிர்த்தன்மை கூடுதலாக இருந்தால் அந்த இலத்திரனை தன்னை நோக்கி இழுக்கும். அப்ப மைய அணுவில இலத்திரன் சரிவு குறையும். எனவே அது இன்னொரு இலத்திரனை கவருகிற ஆற்றல் கூட. அப்ப இங்க என்ன சொல்றோம் என்றால் கரை அணுவுக்கு மின் எதிர்த்தன்மை உயர்வெனில் கரை அணுவின் மின் எதிர்த்தன்மை உயர்வு எனில் மைய அணுவின் மின் எதிர்த்தன்மை உயர்வாக இருக்கும். மைய அணுவின் மின் எதிர்த்தன்மை உயர்வாக இருக்கும். இந்த விஷயம் உள்ளதை நீங்கள் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள்.
இப்ப நாங்க கடகடன் இருக்கா என்னென்ன கலப்பு இருக்கின்ற போய் டக்குன்னு பார்த்தால் இது முடிஞ்சு. இங்க பாருங்க இந்த காவனுக்குரிய கலப்பு sp2 நாலும் இருக்குதா, சாரி sp3 நாலும் இருக்குதா. இந்த காவனுக்குரிய கலப்பு sp2, இந்த காவனுக்குரிய கலப்பு sp2, இந்த காவனுக்குரிய கலப்பு sp. இப்ப எங்களுக்கு என்ன தெரியும், அவர் என்ன கேட்டவர், அதிகரிக்கிற ஒழுங்குதான். அப்ப ஆக குறைவா இருக்கிறது இவர். ஏன் sp3க்கு தான் அந்த இது குறைவு. sp3 இருந்தால் இலத்திரனை தன்னை நோக்கி கவருகிற ஆற்றல் குறைவு, அதான் மின்னறித்தன்மை. இலத்திரனை தன்னை நோக்கி கவரும் ஆற்றல், ஒரு அணு தன்னை நோக்கி இலத்திரனை கவரும் ஆற்றல் மின்னறித்தல். அப்ப ஆக குறைவானது இவர். அப்ப அவர் எழுதுறோம் CH3 CH2Br. அடுத்தது sp2 இல்ல. இப்ப sp2ல ரெண்டு இருக்கு, இதான் நான் சொன்னேன் பிரேக். ரெண்டு sp2 இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்றீங்க என்றால் ஏற்றத்தை பாக்குறீங்க. அட ஏற்றமும் இங்க பாருங்க, இதுவும் sp2 sp2, இந்த காமனுக்கு ஏற்றமும் 0 ஏற்றமும் 0. இனி ஒட்சியேற்றவன் என்னன்னு பாக்குறோம். இது உயர் மின்னறித்தன்மை. அப்ப தண்டை இலத்திரனை இந்த இலக்கம் ஒரு இலத்திரம் தான் இருக்கு பங்கீட்டுல. அப்ப இது -1, இதுல +1. இது உங்களுக்கு தெரியும். இங்க எத்தனை, இதுக்கு 2.1 2.5 இதுக்கு. அப்ப இங்க காவனுக்கு தான் மின்னறித்தன்மை கூட, அப்ப அது அங்க இழுக்கும், இங்க பிளஸ். காவனுக்கு இடையில ரெண்டும் ஒரே மாதிரி மின்னறித்தன்மை இருக்கிறபடியால் இலத்திரனை ஏற்கவோ இழக்கவோ மாட்டோம். அப்ப இவற்றை ஒட்சியேற்ற நிலை 0. அது மாதிரி அதிண்ட ஒட்சியேற்ற நிலையும் 0 தான். அட இப்ப ஒட்சியேற்ற நிலையின் சமன் கலப்பின் சமன், சரி. ஏற்றமும் 0, சாரி ஒட்சியேற்றவன் 0, இதுல ஒட்சியேற்றவன் 0, ஏற்றம் இல்லை ஏற்கனவே. சரியா? இங்க பாருங்க, கலப்பு ரெண்டுக்கும் sp2 ஒரே மாதிரி இருக்கு, ஏற்றம் இல்ல, அது 0. அப்ப அது பிரச்சனை இல்லை. ஒட்சியேற்றவன் பெருமனத்தை எடுத்தால் அதுவும் 0 இருக்கிறது. அப்ப எல்லாம் சமனா இருக்கு. அப்பதான் பார்க்கிறோம் இந்த கரை அணுவை பார்க்கிறோம். இது H கார்பன் கார்பன். அப்ப இது ஒரே மாதிரி இருக்கு, இந்த செட் ஒரே மாதிரி இருக்கு கார்பன், இது ரெண்டுக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் இங்க உயர் மின்னறித்தன்மை புளோரினுக்கு இருக்கு. அப்ப உயர் மின்னறித்தன்மை புளோரின் இருக்க வேண்டிய தன்னை நோக்கி இலத்திரனை இது கூட இழுக்கும். அப்ப இது கூடிய நேரேற்றத்தை பெற மின்னறித்தன்மை இதுக்கு கூடுதலாக இருக்கும். அதுதான் அந்த நாலாவது விஷயத்தை பார்க்கிறோம். மூன்றும் சமனா இருந்தால் நாலாவதை பார்த்து பிடிக்கும். அப்ப நீங்கள் அங்க பிடிச்சு கொண்டீங்க. அடுத்தது அது CH2 டபுள் பாண்ட் CHCl. அடுத்தது CH2 டபுள் பாண்ட் CHF. கடைசியா sp க்கு தானே கூட இதை கொடுப்பார். ஆகவே அந்த விடையை தெரிவு செய்யுங்கோ. நான்காவது விடை இருக்கிறது. ரைட். அடுத்தது 9வது, இன்னும் 1 தான் இருக்கிறது. சரி, இதிலே 4வது விடை நீங்க தெரியும். எல்லாம் போட்டு பார்த்தால் 4வது விடை கூட தெரிவிக்கிறது. அடுத்தது இந்த மெதேன் இருக்குதானே, இது குளோரினோட தரவிய சூரிய ஒளி முன்னிலையில பலபடி தாக்கங்களுக்குள்ளால போகும். அது நீங்கள் ஆர்கானிக்கல் படிச்ச விஷயம்தான். இதை சொல்றது சுயாதீன மூலிக பிரதியீட்டு தாக்கம். இந்த தாக்கத்துக்கு மெக்கானிசத்துக்கு பெயர் சுயாதீன மூலிக பிரதியீட்டு தாக்கம் என்று சொல்றோம். இதுல கவனி, இந்த ரடிக்கல் இருக்குதானே, சுயாதீன மூலிகம் என்கின்ற இந்த ரடிக்கல் 2-3 விஷயம் இதில் நாங்கள் பார்க்க போறோம். இந்த மூலிகம் ரைட், இப்படி அம்புக்குறி போடுவோம், இது இப்படி போடுறது, இது இடப்பக்கம், இது வலப்பக்கம். இப்படி பார்க்கிற இடம் வலம். இந்த சுயாதீன மூலிகம் வலப்பக்கத்தில் இருந்தால் அதை சொல்வது, வலப்பக்கத்தில் மட்டும் சுயாதீன மூலிகம். கவனியுங்க, வலப்பக்கம் மட்டும், இது முக்கியம், சுயாதீன மூலிகம் காணப்பட்டால் அதை சொல்வது தொடக்கப்படி.
தொடக்கப்படி என்று சொல்றது. தொடக்கப்படி சரியா? இரண்டு பக்கமும் மூலிகம் காணப்பட்டார். வலமுடம் இரு பக்கமும் மூலிகம் காணப்பட்டார். இரு பக்கமும் சுயாதீன மூலிகம் காணப்பட்டால் அதை சொல்வது விருத்தியாக்கல் படி. விருத்தியாக்கல் படி. இடப்பக்கம் மட்டும் மூலியம் காணப்பட்டார். மட்டும் மூலிகம் காணப்பட்டால் அதை சொல்வது முடிவுறு படி. முடிவுறுத்தும் படி. Initiation step, propagation step, termination step. முடிவுறுத்தும். இதுதான் இங்க உள்ள விஷயம். சரியோ? இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணத்தை நான் காட்டுவேன். இங்க பாருங்க. இப்ப குளோரின் பரவிய சூரிய ஒளி முன்னிலையில 2 Cl டாட் வருது. இதான் தொடக்கப்படி. இப்ப இப்படி எடுப்போம். ஹைட்ரஜன் 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 மெதேன் எடுக்கிறேன். இதே ஒரு Cl டாட்டா கொடுக்குறேன். இப்ப என்ன நடக்கும்? இல்ல பரவிய சூரிய ஒளியில என்ன நடக்கும்? இந்த மூலிகம் இங்க வர, இது இங்க வர, இது இங்க வர இல்லவா? அப்ப என்ன வருது? CH3 டாட் HCl என்று வரும். இப்ப பாருங்க, ரெண்டு பக்கம் மூலிகம் இருந்தா இதுலயும் மூலிகம், இதுலயும் மூலிகம். இப்படி இருந்தால் இது விருத்தியாக்கல் படி. அடுத்தது பாருங்க. எஸ் CH3 டாட் Cl டாட் அண்ட் CH3 டாட் Cl டாட் அண்ட் இங்க CH3 Cl என்று இடப்பக்கம் மட்டும் மூலியம் இருக்கு, வலப்பக்கம் இல்லை. அப்ப முடிவுறுத்தும்படி அதோட சாப்டர் முடிஞ்சு, ரியாக்ஷன் முடிஞ்சு, அது முடிவுறுத்தும்படி. இதான் அந்த 3 படிகள். இதைத்தான் இப்ப அங்க உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறார் அந்த கேள்வி. மெதேனின் சுயாதீன மூலிக குளோரினேற்ற தாக்கத்தில் ஒரு சங்கிலி விருத்தி படிமுறை எங்க இருக்கும்? விருத்தி படிமுறை முதல் 2 பக்கம் மூலிகம் இருக்கிறத பாருங்க. சரியோ? அப்ப அதை பார்த்து மிச்சத்தை தட்டி விட்டுடலாம். 2 பக்கம் மூலியம் இருக்கும். 5வது வராது, 3வது வராது. சரியா? விருத்தியாக்கல் படி 5வது வராது, உங்களுக்கு 3வது வராது. விருத்தியாக்கல் படி 4வது வராது. ஆக உங்களுக்கு டவுட் இருக்கிறது அந்த 1வது 2வதையும் பார்க்கிறது. அது பொறிமுறையை பார்த்து எழுதி விடுறாரு. சரி, அது சுகமானது. இது மெதேன் சுயாதீன மூலிகை பிரதியீட்டு தாக்கத்தின் பொறிமுறை இருந்தால் இது எழுதலாம். இங்க பாருங்க, குளோரின் குளோரின் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்கிறது. Cl டாட் பொறிமுறை நான் பிளஸ் போடக்கூடாது. இது இங்க வரும், இது இங்க போக, இது இங்க வரும். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க CH Cl2 டாட்டும் right, CH Cl2 டாட் அதுவும் HCl வரும். இந்த 2 பக்கம் மூலியம் இருக்குதா? அப்ப இது விருத்தியாக்கல் படி. ஆகவே அந்த 2வது வரி அங்க கொடுத்தீங்க. ரைட், இந்த 1 தான். கடைசி அது தாக்க இயக்கவியல் தொடர்பாக தந்திருக்கு. A2 பகுதிகள் நிலைகள் குறிக்கப்படவில்லை, பிரச்சனை இல்லை, அவர் தராட்டி நாங்க போடலாம். A2 B2 இன் பரிசோதனை முறையாக துணியப்பட்ட வீத விதியானது, வீத விதி என்பது தாக்க வீதம் R சமன் K இன்று தாக்கிகள் என்ற செறிவு, மூல் வலுவேற்றிய செறிவு. தாக்கிகள் இந்த பவர் வரிசைகளை வைக்க, மூல் வலுவேற்றியதல்ல, வரிசைகளை வைக்க செறிவு, தாக்க வரிசைகளை கொண்ட செறிவு. இதுல B சம்பந்தப்படல. பாருங்க, இந்த அவர் தந்த சமன்பாட்டில் B சம்பந்தப்படை. இங்கு K என்பது தாக்க வீத மாறிலி, வெப்பநிலையில மட்டும் தங்கி இருக்கிறது.
இதுக்கான பின்வரும் பொறிமுறைகளை கேட்டிருந்தால் உங்கள்ட்ட பேப்பர் இருக்கு, பேப்பரை பாருங்க. முதலாவது விஷயத்தை நீங்க பாத்தீங்கள் என்றால் A2ல இருந்து 2A என்று வாரது ஒரு மெதுவான படி. மெதுவான படி இல்ல, மெதுவான படிதான் தாக்க வீதத்தை தீர்மானிக்கின்ற படி. சரியோ? மற்றது சும்மா இப்படி தார அந்த ஏயும் B2வும் சேர்ந்து AB2 என்று வரும். பிறகு மற்ற இதுல ரெண்டே தான். பிறகு மற்ற ஏயும் அந்த AB2வும் சேர்ந்து A2 B2 என்று வருது. இது விளங்குதா அந்த குறைமுறை? A2 ரெண்டேயா வருது. இதுல ஒரு A இந்த B2ஓட சேர்ந்து இப்படி வருது. சேர்ந்து மற்ற A அந்த AB3ஓட சேர்ந்து இந்த இறுதி விளைவுக்கு வருது. இதான் அவர் வாரம். அப்ப இதுல தாக்க வீதத்தை தீர்மானிக்கிறது எப்பவும் மெதுவான படிதான். இது விரைவானது என்று தார அவர் தார விரைவானது, இதுவும் விரைவானது என்று தார அது தாக்க வீதத்தை நிர்ணயிக்காது, மெதுவானதுதான் நிர்ணயிக்கும். ஆகவே தாக்க வீதம் R சமன் சொற்பிசாரமா எழுதுறோம் ஒரு மாறிலி K இன்டு A2. சரி, அப்ப இது சரி. இரண்டாவதுக்கு போவோம். இரண்டாவது என்னன்னு தார, இரண்டாவதும் இப்படி தார A2ல இருந்து 2A மெதுவானது, மெதுவானது. அடுத்தது இந்த 2A B2ஓட சேர்ந்து A2 B2 விரைவு, விரைவானது என்று தார. சரியோ? இப்படி தார விரைவானது. விரைவானது தாக்க வீதத்தில் சம்பந்தப்படாத. இப்ப இதுக்கு எழுதி பாருங்க, என்ன எழுதலாம்? R சமன் தாக்க வீதம் மாறிலி இன்டு தாக்கியின் சரிவுதான் மூல் வெளியேற்றியது. அந்த அவர் பவர் வரிசை தராதபடியா நாங்கள் அப்படியே போடுறோம். முதன்மை தாக்கம் என்று கருதி அதை போடுறோம். முதன்மை தாக்கம் இந்த மூல் எண்ணிக்கையை அங்க கொண்டு வரோம். அப்ப அதுவும் சரி. அதே மாதிரி மூன்றாவதும் பாருங்கள், முதலாவதுதான் மெதுவான படி, மிச்சம் எல்லாம் விரைவான படி என்று இருக்கு. அப்ப விரைவான படிகள் தாக்க வீதத்திலே செல்வாக கொண்டு வரும். அது மெதுவான படிதான் கொண்டு வரும். ஆகவே எல்லா பொறிமுறைகளும் வீத விதியுடன் செய்கிறது என்ற ஐந்தாவது இப்படி வாரதுக்கு அவர் தந்த அடுத்த மூன்றாவது பொறிமுறையும் முதலாவது மட்டும் மெதுவானது மிச்சம் எல்லாம் விரைவானது என்று அவர் தந்திருக்கிறார். அப்ப எல்லா பொறிமுறைகளும் இதோட இணையும். காரணம் மெதுவான படிதான் ரேட் டிட்டர்மின் ஸ்டெப், தாக்க வீத நிர்ணய படி. ஓகே, நல்ல பிள்ளைகள், 10 வினாக்களும் நல்ல தெளிவாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் எவ்வளவு தரம் செய்து பார்க்கிறீங்களோ உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். அடுத்த வரும் காணொலியில அடுத்த 10 பல்வேறு வினாக்கள் புதிய கலந்துரையாடல் இடம்பெறும்.